இருக்கிறான். அவன் தொழுநோயாளி. அவனை சுற்றி 4 நாய்கள் இருக்கின்றன. அவன் வேலை என்ன தெரியுமா? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அலைய முடியுமோ அலைஞ்சு அவனுக்கு உணவை கொண்டு வருவான். 5 பங்கு வைப்பான். தன்னை சுற்றி இருக்கிற 4 நாய்களுக்கு 4 பங்கு, 5வது இவனுக்கு. அப்படி 4 நாய்களுக்கும் கொடுத்து விட்டு இவன் சாப்பிட போகும்போது சிவபெருமான் போய் கை நீட்டினான். பசிக்குதுப்பான்னா. அவன் அப்படி ஏற இறங்க பார்த்தான். பாதியை கொடுத்துருக்கலாம்ல, முழு உணவையும் கொடுத்து சாப்பிடுன்னா. இறைவன் ஆடி போயிட்டான். பெரிய பெரிய மாளிகையினுடைய வீடுகளில் கூட எனக்கு ஒரு பிடி உணவு கிடைக்கல, இவன் மொத்த உணவே இவ்வளவு தான், இவங்கிட்ட நான் யாருன்னு சொல்லிடணும். அப்பா நான் யார் தெரியுமா? அந்த ஏழை சொன்னான். ரொம்ப தேவையா? பசியை பற்றியும் எனக்கு தான் ஐயா தெரியும். நானாவது காலையிலிருந்து தான் சாப்பிடல, உன்னை பார்த்தா 3 நாளாக சாப்பிடாத அசாமி மாதிரி தெரியுது. சாப்பிடு, உன் கதையை சொல்லு. இல்லை நான் சொல்லுவேன். உனக்கும் போக்கிடம் கிடையாது. யாரை பார்த்து? சிவபெருமானை பார்த்து. உனக்கும் போக்கிடம் கிடையாது, எனக்கும் போக்கிடம் கிடையாது, இங்கே தானே இருக்க போகிறோம், சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுப்பா. இல்லையா, நான் சொல்லியே ஆகணும். அந்த ஏழை சிரித்து கொண்டே சொன்னான். என்ன பெருசாக சொல்லிட போகிற? நீ யார்? அவ்வளோதானே. நான் சொல்லவா? நீ பரம்பொருள், இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் நீ, சரிதானப்பான்னா. இறைவன் ஆடி போயிட்டான். ஞானிகளாலும் கண்டுகொள்ள முடியாத என்னை மகனே நீ எப்படிப்பா கண்டுகொண்டாயின்னா. அந்த ஏழை சொன்னா, இந்த ஊரில் யாருமே என்னை மனுஷனாக பார்க்க மாட்டாங்க ஐயா, என்னை பார்த்தா 100 அடி தள்ளி போயிடுவாங்க. ஆனால் என்னைக்கு சமமாக அமர்ந்து அழுகி போன என் கையில் இருக்கிற உணவை கூட உண்பதற்கு ஒருவன் கையேந்துவான் என்றால் என் கருணை கடலே, உன்னை தவிர வேறு யாரால் ஐயா இது முடியும்? நீ என் முன்னே வந்து அமர்ந்த போதே நான் கண்டுகொண்டேன் நீ யார் என்று. எம்பெருமான் அவன் கையை பிடிச்சான். அவன் தொட்ட பிறகு மேனியில் ஒரு நோய் வருமா? அவன் கையை பிடித்து கொண்டு சொன்னான், மகனே ஏன் நான் உன்னை தேடி காட்சி கொடுக்க வந்தேன் தெரியுமா? 4 உயிர்களுக்கு நீ உணவு தருகிறாய் பார்த்தாயா? நீ உண்பதற்கு முன்னால் 4 உயிர்களுக்கு நீ உணவு தருகிறாய் பார்த்தாயா? உன்னை விட மிகச்சிறந்த கொடையாளி வேறு யாரும் இல்லை. இந்த கருணைக்காகத்தான் நான் உன் முன்பு வந்தேன்.